வணக்கம் நண்பர்களே. 300 படங்கள் 3 முதல்வருடன் நடித்த தமிழ் நடிகை கடைசி 20 நாட்களில் தடமாறிட்டாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. வாங்க அவங்க யாருன்னு பார்த்துடலாம். சினிமாவில் கவர்ச்சியாக தனது வாழ்க்கையை தொடங்கிய எத்தனையோ நடிகைகள் இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு நேர்மாறாக இருவரை தன்னை சினிமாவில் நிலைநிறுத்தி கொண்டவர் தான் நடிகை ஜோதிலட்சுமி. தஞ்சாவூரை சேர்ந்த இவங்க எம்ஜிஆரின் நடிப்பில் வெளியான பெரிய இடத்து பெண் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகறாங்க. அந்த படத்தில் கட்டோடு குழலாட ஆட என்ற பாடலில் ஜோதிலட்சுமி தோன்றும் காட்சி அப்போது மிகவும் ரசிக்கப்பட்ட காட்சியாக அமைந்தது. கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்ற கனவோட சினிமாவுக்குள்ளே வந்தவங்க ஜோதிலட்சுமி. ஆனால் ஒன்று படங்கள் காட்சிகள் மட்டும் நடனமாடக்கூடிய வாய்ப்பே அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. நடனத்தின் மீது ஆர்வம் அதிகமாக இருந்ததால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார். எனினும் அவங்களுக்கு கேரக்டர் ரோலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அடிமை பெண் படத்தில் ஜெயலலிதாவின் தோழியாக நடித்த ஜோதிலட்சுமி இயக்குனர் ராமநாராயணன் படங்களில் வில்லி வேடத்துலையும் நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் திரைப்படங்களில் தொடர்ந்து ஜோதிலட்சுமிக்கு அதிக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதன் மூலம் தனக்கென ஒரு ரசிகர்களின் கூட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. 1970 80 வரைக்கும் தெலுங்கு சினிமாவில் ஜோதிலட்சுமிக்கு தனியாக ஒரு ரசிகர் கூட்டமே இருந்திருக்கு. கேரக்டர் ரோலில் 2வது கதாநாயகி அறிமுகமானாலும் தன்னை கவர்ச்சி நடிகையாகவே மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தியிருக்காங்க ஜோதிலட்சுமி. தமிழில் மட்டும் சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அவங்க தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் நடித்து சேர்த்து சுமார் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் எம்ஜிஆர், என்டிஆர், ஜெயலலிதா என்று 3 முதல்வருடன் நடித்த ஜோதிலட்சுமி சில காலங்களில் ஒதுங்கியிருந்த நிலையில் சேது திரைப்படத்தில் ஹிட் அடித்த காண கருங்குயிலே பாடலில் முதல் ரீஎன்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. இதுவரை சினிமா உலகில் பயணித்த ஜோதிலட்சுமி டிவி சீரியலிலும் நடிச்சிருக்காங்க. வள்ளி என்கிற சீரியலில் நடித்த அவங்களோட கடைசி கால வாழ்க்கை சோகம் நிறைந்ததாக அமைஞ்சிருக்கு. சினிமாவில் கவர்ச்சி நாயகிகளாக இருந்து பலருக்கு குடும்ப வாழ்க்கை சரியாக அமையவில்லை. ஆனால் ஜோதிலட்சுமிக்கு குடும்ப வாழ்க்கையிலும் வெற்றி கண்டு வாழ்வின் கடைசி 20 நாட்கள் மட்டும் ரொம்ப துன்பமாகவே வந்து அமைஞ்சிருக்குங்க. 2016 ஆகஸ்ட் மாதம் திடீரென ஒரு நாள் ஜோதிலட்சுமிக்கு உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அன்னைக்கு கூட குழந்தைகளுக்கு உணவெல்லாம் சமைச்சு விட்டு தான் வந்து இருந்திருக்காங்க. மருத்துவமனையில் நடந்த பரிசோதனையில் அவங்களுக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இதற்காக சிகிச்சை பெற தொடங்கினாலும் அடுத்த 20 நாட்களில் ஜோதிலட்சுமி வந்து உயிரிழந்துட்டாங்க. ஆரம்பம் தொட்டு இறுதி வரை சினிமாவில் ஜொலிச்ச ஜோதிலட்சுமி கடைசியில் ரசிகர்கள் மத்தியில் நீங்காத இடத்தை வந்து பிடிச்சிட்டாங்க.